நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. என்னென்னா இப்போ காலையில் எழுந்துடுறோம், இதை சாப்பிட்றோம், அப்புறம் தொடர்ந்து சாப்பிட்றோம், அதோடைய அளவு அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ டீ வந்து நமக்கான ஒரு பானமே கிடையாது. கண்டிப்பாக அது நம்ம பழகிட்டோம். இப்போ இட்லி, வடை இதுவும் நம்ம பழகிட்டோம். கண்டிப்பாக இதுவும் நமக்கான உணவு கிடையாது. எப்பாவது விசேஷத்தில் செய்வாங்க. பலகாரம் பலகாரம் பேர். அதுக்கப்புறம் மதியானத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு உணவு, ஒரு காய் இருக்கும். காய்கள் வந்து நிறைய சாப்பிட்றது நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி எதுவும் இது பண்ணல. நான் என்னன்றேன்னா, இப்போ இந்த சிறுதானிய உணவு, இந்த மில்லட்ஸு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து அதோட இது நல்லதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எடுத்தாலும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, அளவு வந்து குறைவாக இருக்கணும். கண்டிப்பாக அதை தான் நீங்கள் சொல்ல வரீங்க. கண்டிப்பாக. ஏன்னா சிறுதானியங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எக்கச்சக்கமான நியூட்ரிஷன்ஸ் எனர்ஜி அதிகமாக இருக்குது. புரியுது. நார்மலான ரைஸை விட வந்து அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி சக்தி எல்லாமே அது அதிகமாக இருக்குது. நம்ம அதில் நல்லதுன்னு நினச்சி நிறைய எடுத்துக்கிட்டோம்னா பசியை அது வந்து க்ரியேட் பண்ணாது, உடம்புல அதிகமான ஒரு உஷ்ணத்தை க்ரியேட் பண்ணும். அது நல்லது, நீங்கள் நல்லதுன்னு நினைக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு விதமான சக்தி ஆற்றல் ஒரு மருந்தாக தான் பயன்படுது. உங்கள் உடம்புக்கு எது நல்லா இருக்குதோ, நம்ம உடம்புக்கு எது பிடிக்குதோ அது மட்டும்தான் உங்கள் உடம்புக்கு ஒரு முழுமையான உணவு சக்தி எனர்ஜியாக அது மாற்றுது. அதனால தான் வந்து நீங்கள் நல்லது எல்லாமே வந்து ரொம்ப லிமிட்டடாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு தேவையான சக்தி ஆற்றல் எல்லாமே அபரிவிதமாக கிடைக்கும். வேஸ்ட் உடம்புல கழிவுகள் தேங்காத அளவுக்காண்டியான ஒரு விஷயமா அது பார்த்துக்கும். இல்லை அப்படின்னா வந்து அது அதிகமான ஜீரணத்துக்கான சக்தி ஆற்றலும் விரயமாகும். நீங்கள் சாப்பிட்ட பொருள்லேருந்து அதில் வேஸ்ட்டுமே அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகும். இந்த முறையில் நீங்கள் சாப்பிடும்போது வந்து பிரித்து தேர்ந்தெடுத்து நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு உடம்புல உண்மையாகவே பசிக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன் நான். இந்த மாதிரி பசி ஒரு உணர்வில், அந்த பசியோட உணர்வில் நீங்கள் உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உணவு உங்களுக்கு அமிர்தமாக மாறும். இல்லை அப்படின்னா வந்து உணவு வந்து கண்டிப்பாக ஒரு நஞ்சாவோ கண்டிப்பாக மாறதுக்காண்டியான சூழலை எப்படி சொல்கிறது, சொந்த காசில் சூனியம் மாதிரி இல்லை நீங்களே மாறி. நீங்கள் சொல்கிறது சரிதான். அதாவது ஒரு பழமொழியும் உண்டு, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம்.